இத பாருங்க, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். அவ்வளவுதான். சரிதா, நீ வர வேண்டாம். நீ இங்கே இருந்துக்கோ, நாங்க போயிட்டு வரோம் கோயிலுக்கு. சரி, நான் உள்ள இருக்கேன். நீங்க போறப்போ சொல்லுங்க, கதவை பூட்டிக்கிறேன். சரியா? சரி சரி. போயிட்டா. ஏன்பா அவ வரமாட்டேங்கிறா, நீ பாட்டுக்கு சரின்னு சொல்லிட்ட? பொம்பளை புள்ளைய அதுவும் ராத்திரியில தனியா வீட்டுல விட்டுட்டு எப்படிப்பா போறது? ஏட்டி, நான் ஒரு திட்டத்தோட தான் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? நீங்க எல்லாம் பேசாம இருக்கணும். என்ன திட்டம்? என்ன சொல்லுத? ஏட்டி, எனக்கு கூட தான் உடம்பு முடியல. என்னால ராத்திரி பூரா கண்ணு முழிக்க முடியுமா? இருந்தாலும் நான் எதுக்கு வாரேன்? சாமி மேல இருக்கிற பக்தியால. பக்தி ஏன் இப்படி கத்துத? அவ காதுல விழுற மாதிரி. பக்தியாலையா? பக்தி முத்தி அப்படியே என் காது வழியா வருது பாரு. இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் தேவையா? அப்பா சீக்கிரம் சொல்லுப்பா. எல்லாத்துலயும் உனக்கு அவசரம் இரு. அவங்க 2 பேரும் புருஷ முட்டாட்டி தனியா இருக்க வேண்டாமா? அவன் கடை அடைச்சிட்டு வர்றதுக்கு எப்படி நேரம் ஆகும்? அவன் வந்தான்னா பரணி மட்டும்தானே இங்க தனியா இருப்பா. அப்போ 2 பேரும் ஏதாவது பேசுவாவல்ல. ஆமாப்பா. என்ன நோமா இல்ல? இப்ப பரணி தனியா இருக்கான்னு வை, அவன் வருவானா வெளியே? அவளுக்கு துணைக்கு இருக்கணும்னு இங்க இருந்துருவான். அப்புறம் அவங்க சண்டை போடுதாவளோ இல்ல முட்டிக்கிட்டாவளோ அது அதுக்கப்புறம். ஆனா எப்படி ஒரு சமாதானம் கிடைக்கும்ல அதுல, அதுக்குதான். எப்பா சூப்பர்ப்பா. எங்க கைய கொண்டு ஏண்டி கத்தாத, அவ காதலுக்கு இதுல விழுந்துற போகுது. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. ஏட்டி, நான் போய் உறங்கணும். ஒரு போர்வை எடுத்து வச்சுக்கோ. என்ன எப்பா, கோவில்ல போய் உறங்கவா? ஏட்டி, என் உடம்புல தாங்காதுடி, ஃபியூஸ் பண்ண பல்ப் இது. போ. சரி போகட்டி போகட்டி. அப்பா, அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்தாச்சுப்பா. சரி. பரணி, எத்தா பரணி. வரேன் மாமா. நாங்க கோயிலுக்கு கிளம்புறோம். கதவு நல்லா தாப்பா போட்டுக்க. என்ன? சரி மாமா, அதெல்லாம் நான் பத்திரமா இருந்துப்பேன். நீங்க போயிட்டு வாங்க. நாங்க வரோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பலான்னு பார்த்தா ஆரையும் காங்கலையே. எங்க போயிட்டா அவ? அண்ணே, அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் கேட்டு வந்துடுறேன். ஐயா, இந்த வைகுண்டம்னு நாம பிரசிடென்ட் அண்ணாச்சி சண்முகம் இருக்காவுலா, அவருடைய அப்பா, அவர் எங்கேயாவது பாத்தீங்களா? யாரு? அந்த மளிகை கடை வச்சிருக்கானே சம்முவம், அவ அப்ப வைகுண்டமா? ஆமா 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 ஐயா. இந்த மாதிரி இருப்பாரா? என்ன பண்றது? கோயில செல திருட வந்த மாதிரி கோத்திட்டு உட்காந்துருக்குவா. நான் நினைச்சல நீ நேரா கோயிலுக்கு தான் வருவேன்னு நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டேன். ஆமாம்பா, வருஷம் ஃபுல்லா மகனை கும்பிடுதான். இன்னைக்கு சிவராத்திரில, இன்னைக்கு அப்பனே சேர்த்து கும்பிட்டா புண்ணியம் தான்ல. அது சரி அது சரி. ஆமா, தங்கச்சிக்கலாம் எங்க? ரொம்ப முக்கியம். உன்னை யாரில் இங்க வர சொன்னது? என்னப்பா, சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சா ஸ்ட்ரைட்டா சொர்க்கம்ல. நீங்களாம் சொர்க்கத்துக்கு போவீங்க, நான் மட்டும் நரகத்துக்கு போனா நல்லவா இருக்கு. அப்புறம் தங்கச்சிக்கலாம் அண்ணன் எங்கன்னு தேடுவாவுல. சூடாமணி, ஒரு மவனை பத்தி வளடி, நான் ஒரு மக்கு மடையனை பத்தி வளர்த்திருக்கிய. இவன்லாம் விளங்கவா? எப்போ நீ எதுக்கு நீ கண்ட மாதிரி பேசுத? ஆக்கங்கிட்ட கூவ. அங்க பரணி தனியா இருக்காள, அவகிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அவளுக்கு துணையா இருக்கு. எது அவளுக்கு நான் துணையா? ஐயோ, கண்டத பேசிட்டு இருக்காத போ. எப்போ தங்கச்சிங்க எங்க? வேணால சொன்னா கேளு. அங்க பரணி மட்டும் தனியா இருக்கா. அவகிட்ட தன்மையா பேசி அவளை சமாதானப்படுத்துற வழிய பாரு. ஆறு, நான் அவளை சமாதானப்படுத்துறதா? எப்பா, அர்த்தமே இல்லாம நச நசன்னு பேசிட்டு இருக்கவன். நீ ஆளை விடு, நான் கோயிலுக்குள்ள போதேன். கோயிலாச்சுன்னு பாக்குறேன், உனி வெளுக்க வேணாம்னு பாக்குறேன். உங்க அப்பா அண்டி எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எப்போ நீ என்ன அடிக்க போதியா? பின்ன கொஞ்சம் அவளா? எப்போ அண்ணன் தான் மைனியை நினைச்சு பயப்படுறாவளா?
பிறகு எதுக்கு நீ வீட்டுக்கு அனுப்புறதுல குறியா இருக்க? ஆ, மைனி கூட பேசுத நேரத்துல சாமியை கும்பிட்டா புண்ணியமாவது கிடைக்கும்ல? யாருல இவன் சுத்த விளங்காத பையலா இருக்க? அவன் தான் கூமுட்டேன்னு பார்த்தா நீ படிக்கிறது கூமுட்டியா இருப்ப போல இருக்க. எல்லாம் சம்முவம், இப்ப நீயா வீட்டுக்கு போல உன் கைய காலை கட்டி ஆட்டோல தூக்கி போட்டு நானே கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துருவேன் பாத்துக்க. எப்போ என்ன இப்படிலாம் பேசுத? கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நீ வீட்டுக்கு போறியா இல்லையா? இந்த கம்பு நீங்க கடந்துச்சு அந்த கொம்பு எங்க இங்க வாரு. அண்ணே, ஏய், அப்பா இவருக்கு கோவப்படுறானே. என்னாச்சு? என்ன நீ இப்ப நீ வீட்டுக்கு போல உன்னை கொன்றுவோம் பாத்துக்க. அம்புட்டு புண்ணியத்தையும் நீயே அழிக்கலான்னு பாக்குதியோ? எனக்கு மட்டும் பாவம் மேல பாவம் சேர்க்க பாக்குதியோ? கல் எடுத்து உன் மண்டை உடைச்சு போடுவாளா? ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு. எப்போ இதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிவிட்டேன். எல்லாம் போலாங்க திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க. போறேன். ஆ, இல்லை அண்ணே, வாழ நம்ம போவோம். உனக்கு நான் இருக்கேன், வா நீ. எல்லாம் வெட்டிக்கிளி, என்னவா? எல்லாம் வெட்டிக்கிளி. கொன்னே போடுவோம் நீ. நீங்களா போற? மண்டே உடைச்சு மாவளை கெடுத்துருவேன். அப்புறம் வெறும் கிளியா தான் வீட்டுக்கு போவேன். அண்ணே, கடைசியில அப்பா உன்னையும் என்னையும் பிரிக்க பாக்குறாவுகனே. ஆ. ஆமா, பெரிய லைலா மஜ்னு உங்களை பிரிக்க பாக்காவோ. எப்பா பாத்துட்டு இருக்கல, பெத்த அப்பனே பிள்ளைக்கு எந்த புண்ணியமும் வரக்கூடாதுன்னு நினைக்காவ. அவரை நல்லா பாத்துக்க. பேரு வைகுண்டன். அவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னா 10 மூட்டை பாவத்தை கொடு, அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. கொடுக்கட்டும், எனக்கு தெரியும். நீ போ. போதேன். போல விடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. போ. அண்ணே, பாத்து போனே. என்ன நொல்ல? வாழ, வாழங்க, வாழ. அண்ணே, எல்லாம் ஓடாத, எல்லாம் பாத்துனே. வாழ, வாழ. அப்பனே முருகா, இங்க என்ன திருவிளையாடல் காத்துக்கிட்டு இருக்கு? இன்னும் 10 மணி கூட ஆகல. கோயிலுக்கு போனவங்க அதுக்குள்ள திரும்பி வந்துட்டாங்களா? டேய், என்னடா இது? எது? இங்க எதுக்கு வந்த இப்போ? ஏன்? இது நம்ம வீடு தானே. ஆமா. ஏலே, இது நம்ம வீடுதான். நான் இங்க வராம வேற எங்கிட்டுல போவேன்? இன்னைக்கு எதுக்கு வந்த? இன்னைக்கு எதுக்கு வந்தனா? உனக்காக தான்ல. எனக்காகவா? இவன் இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். டேய், என்கிட்ட வம்பு வேண்டாம். நான் இப்ப இங்க தனியா இருக்கேன். எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அது தெரியுமே. நீ தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுதானே நான் வந்தது. கன்ஃபார்மா ஏதோ கெட்ட நோக்கத்தோட தான் வந்திருக்கான். முடியாது, நீ அவங்களோட கோவில்ல போய் இருப்போ. அது எப்படிலா? நீ தனியா இருக்க, வீட்டுல ஆறும் இல்ல, இன்னைக்கு சிவராத்திரி வேற. ஒரு அழகான பொண்ண இப்படி வீட்டுல தனியா விட்டு ஆராய்ச்சும் போவாங்கள? நீ தள்ளு, நீ விலகு, விலகு. ஏய் ஏய், நில்லு, நில்றா. ம், அப்ப நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நீ வந்திருக்கல? ஆமாலா, நீ தனியா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே பட்டுன்னு கிளம்பி வந்துட்டோம்ல. வருவடா வருவ. எத்தனை நாளா இந்த திட்டம் போட்டு வச்சிருந்த? திட்டமா? ஏம்ல, இதுல என்ன திட்டம் இருக்கு? நீ தனியா இருக்குன்னு தெரிஞ்சது உடனே ஓடி வந்தேன். இதுல ஒன்னும் திட்டம்லாம் இல்லையா? நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. என்ன நடக்காது? அதான் வீட்டுக்குள்ள வந்துட்டோம்ல. இனிமேல் நீ என்ன வெளியில துரத்த முடியுமா என்ன? தேவைப்பட்டா உன்னை வெளியிலயும் துரத்துவேன், உலகத்தை விட்டும் துரத்துவேன். பாக்குறியா? ஏலே கொடிகாரி, என்ன நீ எப்ப பாரு வெட்டுவேன் குத்துவேன்னு ரவுடி பைய மாதிரியே பேசிட்டு இருக்கவ?
ஏதோ மனுஷன் தனியா கிடக்கானே, அவன்கிட்ட சந்தோஷமா முகம் கொடுத்து பேசி சிரிச்சு இந்த நேரத்துல சமாதானமா ஒன்னா இருக்கலாம் நினைக்கலாம்ல. ஓ, ஒன்னா இருப்போமா? அப்படி வேற நினைப்பு இருக்கா உனக்கு? இப்போ ஒன்னா தானே இருக்கு. இல்ல, நான் தனியா இங்க நிக்கிறேன், நீ தனியா அங்க நிக்கிற. அத விட்டு தாண்டனன்னு வெய்யே, நாளைக்கே உனக்கு திவசம் தான். ஏலே, நீ என்ன சொல்லுத? எனக்கு ஒண்ணுமே வழங்கலையே. நமக்கு நடுவுல என்ன கோடா இருக்கு? நான் இப்படி தாண்டறதுக்கு, பறவை இப்படி தாண்டறதுக்கு. ஏய் வேணடா, இந்த குரங்கு சட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வாளை ஒட்ட நறுக்கிடுவேன். ஏலே, நானும் வந்ததுல இருந்து பாக்கேன், நீ என்னலே ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்கவ. என்னாச்சு உனக்கு? ஒரு மனுஷன் அவன் இஷ்டப்படி இருக்க விட மாட்டியா? ஏய், உன்னை உன் இஷ்டப்படி இருக்க விடுறதுக்கு நான் என்ன உன் பொண்டாட்டியா? பின்ன இல்லையா? டேய் வேண்டாம், ஓ, என்கிட்ட எதுவும் வச்சுக்காத. நான் நல்லவ கிடையாது, கொலை பண்ண கூட யோசிக்க மாட்டேன் பாரு. ஏலே, நீ என்னைய துப்பாக்கியால சுட்டவ தானே? என் அப்பா முருகன் தான் நீங்க என்னை காப்பாத்துனா, அதை மறப்பனா நானு? இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க பாத்துக்கோ. ஓவரா மிரட்டிட்டு போறவா? என்ன அவ? என்னாச்சு இவளுக்கு? ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்கு போற, ஒன்னும் சரியில்லையே. அவளை பக்கத்துல இருந்தே வாட்ச் பண்ணனு. இல்லையே, நிச்சயமா உன் மூஞ்சில ஏதோ ஒரு திருட்டுத்தனம் தெரியுது. இன்னைக்கு நைட்டு பூரா நம்ம உஷாரா இருக்கணும். கதவை உள்பக்கமா தாப்பா போட்டுக்க வேண்டியதான். இது முட்டவே முடியல. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடா இது? ஏய், கதவுல உள் தாப்பால காணோம். யார் தாப்பால எடுத்தது? சொல்லு, நீதானே எடுத்த? சொல்றா, ஏன் சிரிக்கிற? நீதான் எடுத்தியா? அது எப்படி? நான் தான் அந்த தாப்பால உடைச்சுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன். டேய், ஆக எல்லாத்தையும் எதிர்பார்த்துதான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கியா? நீ பாட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த பாவத்தை எங்கிட்டு போய் கழுவுறது? அதான் தாப்பால் எடுத்தேன். டேய் டேய், மனசுல என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. எதுவுமே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அப்பனா ரொம்ப சந்தோஷம். சரி போய் படுல. நீ போய் படுறா முதல்ல, அயோக்கிய ராஸ்கல். ஏம்ல, அது ஒட்டு கேட்டதுக்கெல்லாம் அயோக்கிய ராஸ்கலா? உன் மனசுல நீ நினைக்கிறியே அந்த எண்ணத்துக்கு தான் இந்த பட்டம். இப்ப போக போறியா இல்லையா? போறோம்ல, இதுக்கு டென்ஷன் ஆயிட்டு. போ. இலே, நீ சாப்பிட்டியா? ஏய், கொன்றுவ உன்ன ராஸ்கல். போடா. சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கலாமா கொண்டுடுவாவ? கன்ஃபார்மா கோட்டி பிடிச்சிருக்கு. இவகிட்ட இருந்து என்ன நைட்டு பூரா காப்பாத்து சாமி. போ போ. இல்ல, இவன் எல்லாத்தையும் பயங்கரமா பிளான் பண்ணி வச்சிருக்கான். ச்சே, நான் ஒரு முட்டாள். அவங்க கூப்பிட்டப்பவே கோவிலுக்காவது போயிருக்கணும். ஐயோ, நாம தனியா இருக்கோம். ச்சே. நாம தூங்கிடவே கூடாது, நைட்டு ஃபுல்லா முழிச்சுட்டே இருக்கணும்.
லே சனியா, ஐயா செயலுக்கு போறதுக்கு முன்னாடி இவ இந்த மாதிரி எல்லாம் இல்லையாலே. ஆ. எம்பிட்டு மாறுதல் தெரியுது இவகிட்ட. எம்பிட்டு தைரியமா சவால் விடுறா, அதுவும் என்கிட்டயே. விடக்கூடாதுல, இவளை ஜெயிக்கவே விடக்கூடாது. ஐயா, அவ கண்ணை பார்க்க எனக்கே பயமா இருந்துச்சியா. இத்தனை வருஷத்துல ஒடுங்கி போய் கிடப்பான்னு நினைச்சேன். சும்மா கம்பீரமா நிக்காளே. இல்லே, மகனை பார்த்தால, அதான் தெம்பு வந்திருக்கு. அந்த தெம்பை உடைச்சி போடணும்ல. அதுக்கு என்னையா செய்ய போறிய? வர்றப்ப பிளான் போட்டோம்ல, செய்வோம். ஒவ்வொன்னா செய்வோம். எல்லாம் நல்ல உறக்கமோ. என்னங்க, எங்க போய் சுத்திட்டு நடுச்சாமத்துல வந்திருக்கீங்க? ஜெயிலுக்கு தாம்மா. சரியா, என்ன உளர்ற நீயே? அத அவளுக்கு புரியற மாதிரி சொல்ல மாட்டியா நீ? ஜெயிலுக்குன்னா அப்ப நான் ஜெயிலுக்கா போயிட்டு வரேன் நானே. சரி, எங்க தான் போயிட்டு வரீங்க? அது செயல். இந்த இரும்பு குவாலிட்டி செக்கிங் பண்ணுவாங்க, அந்த துறை அங்க இருக்கு, அங்கதான் போயிட்டு வரேன். என்ன இருக்கு, வேற வேலையில நினைச்சே நீ? சாம குழந்தைய பத்தி சோழி உருட்டி விளையாடிட்டு வரோம். வேலையை பாத்தியா? வா, என்ன இது? எங்க போனீங்க? அந்த பார் எல்லாம் விஷயமா எல்லாரும் உங்களை பார்க்க வந்திருந்தாங்க. போன் வேற நாட் ரீச்சபிள்ல இருக்கு. இல்ல, அது நான் கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வந்தேன். சரி, அவங்கள்ட்ட நீ பேசி அமிச்சிட்டல்ல? அதெல்லாம் பேசி அமிச்சிட்டேன்பா. ஆமா, வெளியூரா? அப்படி எங்க போயிருந்தீங்க? போன் வேற நாட் ரீச்சபிள்ல இருந்தது. அது வேற மலையாளத்துல சொல்லுச்சு. மலையாளமா? ஏங்க, கேரளாவுக்கா போயிருந்தீங்க? ஆமாமா, கேரளாக்கு போனாதான் போன் வாய்ஸ்லாம் மலையாளத்துல வரும். கர்நாடகாக்கு போனா கன்னடத்துல வரும். அப்போ அப்பா கேரளா தானே போயிருக்காரு இல்லப்பா? ஆமா, ரொம்ப புத்திசாலி நீ. கரெக்டா கண்டுபிடிச்ச. ஆமாடா, கேரளா தான் போயிருந்தேன். எதுக்கு திடீர்னு கேரளா? அதுவும் சொல்லாமங்களாம் போயிருக்கிய? இல்லே, எவனாவது ஒரு காரணம் இல்லாம வெளியூர் போவானா? நான் கேரளா போறேன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அப்படித்தானே? அதே எனக்கு இந்த கால் ஏதோ முட்டில ஏதோ வலி வந்துருச்சு. நான் அந்த கார் ஓட்டும் போது இந்த ஆக்சிலேட்டர் அமுக்கும் போது கால் வலி சுண்டி இழுக்குது. அதான் கேரளாக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். ஏங்க, என்ன மனுஷன் நீங்க? வெளியூருக்கு போறதா இருந்தா சொல்லிட்டு போக மாட்டீங்களா? நீங்க எங்க போனீங்களோ ஏது போனீங்களோன்னு நான் அப்படியே தவச்சுக்கிட்டு கிடந்தேன். சரி, போனதுதான் போனீங்கல்ல. வைத்தியத்துக்கு போறதா இருந்தா சின்னவனையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஆறு இந்த இவனிய பெத்த தகப்படியே தள்ளி விட்டுட்டு போனவே இந்த ஒத்த வீட்டு ராஸ்கல். என் வைத்தியத்துக்கு இவனை கூட்டிட்டு போனா அப்படிதான் சோழிய முடிச்சு பொணமா தான் கொண்டு வந்து இறக்குவான். இவன் ஈவி இறக்க இல்லாத பய. இவன் ஈவி இறக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். எலே, அன்னைக்கும் விரல விட்ட கத்தி எடுத்தா நான் முதல்ல ஒரு நாக்க அறுத்து இருக்கணும்டா. அதான் நான் செஞ்ச தப்புன்னு நினைக்கிறேன். அட என்னங்க, நடுச்சாமத்துல என்னங்க பேச்சு பேசுறீங்க? விரல இருக்கணும், நாக்க இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு. சரி, இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்ல வெளியிலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு உறக்கம் வருது, சீக்கிரம் சொல்லுங்க. அதுகிட்ட நானு ஆஸ்பத்திரியில இருந்து வெளியில வாரேன். ஏட்டியா நீ இடிச்சு தள்ளிட்டு உள்ளார ஓடுது நீ? அண்ணா, என்ன அண்ணன பக்கத்துக்கு அம்புட்டு ஆவலோ? என்னது, ஆஸ்பத்திரியில நீங்க இருந்தீங்களா? அப்ப நான் இருந்த பதட்டத்துல அதெல்லாம் யாருங்க பார்த்தா? அண்ணனுக்கு ஒண்ணுனதும் துடிச்சு போய் ஓடுன. அதுக்கு என்ன இப்போ? இருக்கட்டியே, இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு நேரம் வரும், அப்ப பாத்துக்கிட்டேன். சரி, அப்ப நான் உறங்க போகவா? போய் தொலை.
இல்ல 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 இல்ல, அன்ப சொல்லணும்ல, போய் தொலைங்க. ரொம்ப சந்தோஷங்க. கேளு சிவபாலா, மா. நீங்க போய் உறங்கு. சரிப்பா, நானும் அப்படியே போய் படுக்கிறேன். ஐயா நான் கிளம்பட்டுமா? நீ கிளம்பு. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்து. என்ன வேலையா? ஒரு நல்ல ஆளா பார்த்து பிடிக்கணும்ல. என்ன வேலைக்கு? அந்த வெறும்பைய சம்மூத்தை போட்டு தள்ள. இதுக்கு மேலேயே அவன் உசுரோடு இருந்தா நமக்கு தான் ஆபத்து. இல்லை, அடுத்த தடவை இந்த சண்முகம் சூடாமணியை பார்க்கறதுக்கு அந்த ஜெயிலுக்கு போகவே கூடாது. அதுக்கு முன்னால அவன் கதையை நம்ம முடிக்கிறோம். என்னலே, என்ன ரோசனை? சரியான ஆளு யாருன்னு தான் யோசிக்கிறேன். நல்ல ஆளா பாருலே. அடுத்த தடவை சூடாமணியை பார்க்க இந்த சண்முகம் போனான்னு வச்சுக்க, அவன் உடனே வந்து எண்ணெயை போட்டு தள்ளிடுவான். அதனால எம்பிட்டு சீக்கிரம் முடியுமோ அம்பிட்டு சீக்கிரம் அவன் கதையை முடிக்கணும். ஐயா கைவச ஆள் இருக்கியா? சரியான வேலைக்காரன். நாளைக்கு வர சொல்லிட்டா? யாரு? அந்த சார பாம்பு மாதிரியா? ஐயா அது வேற கதையா. அன்னைக்கு தப்பு நடந்து போச்சு. சாதாரண தப்பாது. டாக்டர் மாப்பிள்ள மேல பழிய போடலேன்னு சொன்னா, நான் பார்த்து வச்சிருந்த பாத்திரக்கான மாவு மேலேயே பழிய போட்டேன். மறப்பேனா நான் அதை? இல்ல 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 இல்ல, இது ஒன்னைய நம்பி இனிமே பிரயோசனம் இல்லை. இதுக்கு வேற ஆளை பிடிக்கணும், பிடிச்சே ஆகணும். இல்ல, இத நானே பார்த்துக்கிறேன். நானே ஏற்பாடு பண்ணதேன்.